இப்படி வாங்க இப்படி வாங்க. இப்படி வாங்க. பெரியவனே பெரியவனே அப்படியே சின்ன கூட்டிட்டு வா. சின்னவனே போகும்போது சாமி பிரசாதம் வாங்கிட்டு போனோம், வந்துடாதீங்க. அவட்டையும் சொல்லு. அருமையான தரிசனம் பாரு. ஜெய் ஸ்ரீராம். அண்ணே ஏங்க மாப்பிள நல்லா இருக்கீங்களா? நம்ம மாப்பிள. வணக்கங்க. வணக்கம்யா. சீதா கூட வந்திருக்காங்க. பரவாயில்ல வாங்க. இன்ஸ்பெக்டர் இன்ஸ்பெக்டர் சார், அங்க நீல கலர் துண்டு போட்டிருக்காருல பெரியவர், அவரை போய் அழைச்சிட்டு வாங்க. ஓகே சார். ஐயா உங்களை எம்எல்ஏ வாங்க. வணக்கம். வணக்கம் சார். நல்லா இருக்கீங்களா? வாங்க வாங்க தூக்குங்க. அட வாங்க வாங்க. இந்த வாய்ப்பு எல்லாருக்கும் கிடைக்காது. தூக்குங்க. சந்தோஷம் தானே? ஜெய் ஸ்ரீராம். சாமி பாதத்தில் வச்சு எடுத்துட்டு வந்த துண்டு கழுத்துல போட்டீங்க. ஸ்ரீராம் Jaga dia,
சீக்கிரமா அனுப்பி வைங்க. தள்ளுப்பா. எவ்வளவு பதட்டப்பட்டாங்கடா ஜனங்க பாவம். 15 நிமிஷத்துல மொத்தமா அல்லோல கல்லோல பட்டுடுச்சு. 2 பேரும் நல்லா பண்ணீங்கடா, நல்லா காப்பாத்துனீங்க. அப்படித்தான் இருக்கணும். அது இருந்தா போதும்டா, மற்றதெல்லாம் அதுக்கப்புறம் தான். இந்த கூட்டத்துல தைரியசாலி, பயந்தாங்குழி, பணக்காரன், ஏழை, டாக்டர், பியூர், இப்படி எல்லாரும் இருக்காங்க. எல்லாருடைய வேண்டுதலும் ஒண்ணுதான், தெய்வமே நான் ரொம்ப நல்லவன் என்னை காப்பாத்து, நான் ரொம்ப நல்லவன் என்னை காப்பாத்து. ஆனா இவங்களை பார்த்து நான் கிண்டல்லாம் பண்ணல, அந்த மாதிரி எண்ணமும் எனக்கு இல்லை. மனுஷங்கள்லாம் நல்லவங்க, பிறக்கிறப்ப எல்லாருமே நல்லவங்க தான். ரொம்ப கெட்டவனுக்குள்ளேயும் ஒரு நல்லவன் இருப்பான். என்ன கொடுத்தேன் நான் உங்களுக்கு? சொத்து, நிலம் ஏதாவது கொடுத்தனா? ரெக்கைய கொடுத்த பழங்கடான்னு. ஒரு சாதாரண மனுஷனா என்னால முடிஞ்சது அதுதான். ஆனா ஒரு அன்பான குடும்பம் என்கிட்ட இருக்கு. இந்த உலகத்துல அதை விட பெருசு என்ன இருக்கு? இதவா, இந்த ஜென்மத்துல இவன் உனக்கு அண்ணன், இந்த ஜென்மத்துல அவன் உனக்கு தம்பி, இந்த ஜென்மத்துல நான் உனக்கு அப்பா. ஜென்மத்தை விடுறா, இவரை பார்க்க அடுத்த தடவை உருவமானே தெரியாது. அதனால தான் பார்க்குற மனுஷங்க கிட்ட புன்சிரிப்போட பழகிக்கிட்டு போனா போதும். அந்த தெய்வத்துக்கிட்ட நமக்காக எதுவுமே வேண்டிக்க தேவையில்லை. அப்படி வேண்டிக்கணும்னு தோணுச்சுன்னா மற்றவங்களுக்காக வேண்டிக்கணும். தெய்வமே, இந்த உலகத்துல நீ படைச்ச ஒவ்வொரு மனுஷனும் எப்பவும் சந்தோஷமா இருக்கணும், எல்லாரும் சந்தோஷமா இருக்கணும். அது போதும். சரி, வா, போலாம். அது எது வந்தாலும் முகத்தை பார்த்து சொல்லிடுறேன். எனக்கு மனுஷங்கன்னா ரொம்ப பிடிக்கும்டா. அதான் மனசுல பட்டதை அப்படியே பேசிடுறேன். அந்த மாதிரி உங்ககிட்ட ஏதாவது பேசியிருந்தேன்னா எதையும் மனசுல வச்சுக்காதடா. எப்ப பார்த்தாலும் புதுசா ஏதாவது சொல்லு, புதுசா ஏதாவது சொல்லுன்னு சொல்லிட்டு இருப்பேன். ஆனா அன்னைக்கு நீ எனக்கு முன்னாடி பிறந்தவன் தானே, உனக்கு தெரியாதான்னு கேட்டல. அப்பதான் எனக்கு எல்லாமே புதுசா தெரிஞ்சுதுடா. எனக்கு நீ யாரா இருக்க? நீ மட்டும்தானே.
வயசுல சின்னவன் நீ. அது என்னமோ என் பிரச்சனைகள் எல்லாத்தையும் உன்கிட்ட சொல்லணும்னு தோணுச்சு. ஆனா ஒவ்வொரு டைமும் நான் உன்னை எவ்வளவு கஷ்டப்படுத்துன்னு புரியாம போச்சு. கேட்டா அதை அப்பயே சொல்லிருக்கலாமேடா. ஒரே விஷயம் தான்டா, நம்ம பிறந்ததுக்கு ஒரு அர்த்தம் இருக்கணும், பெருமையா வாழணும், வாழ வைக்கணும், அவ்வளவுதான். அப்படி ஒரு எண்ணத்தை உங்ககிட்ட பார்க்காதனால உன் மேல எனக்கு கோவம் வந்துட்டே இருந்தது. அதை டைரக்டா உங்கள்கிட்ட சொல்ல முடியாம இன்டைரக்டா என்னென்னமோ சொல்லிட்டேன். சொல்ல முடியாத காரணம் நீ என்னை விட பெரியவங்கிறது இல்லை, நீ ரொம்ப நல்லவன், என்னை விட ரொம்ப நல்லவன். என்னை விட என்னடா, இங்க இருக்க எல்லாரை விட நல்லவன். நீ சொன்னது கரெக்டா, நான் நடிக்கிறேன் தான், ரொம்ப நல்லா நடிக்கிறேன். உன்கிட்ட, ஒரு பொண்ணுகிட்ட, ஏன் எல்லார்கிட்டையும். சும்மாடா, உனக்கு கொஞ்சமாவது தெரியும், எனக்கு அது கூட தெரியாது. வாழ்க்கை என்னன்னு தெரியாம நான் இப்படிதான் இருப்பேன், நான் நானா தான் இருப்பேன்னு எனக்கு நானே ஒரு வழியை வகுத்துக்கிட்டு உன்னை விட அதிகமா நான் தான் நடிச்சிட்டு இருந்திருக்கேன். அப்பா சொன்னது தான் கரெக்ட். இந்த ஜென்மத்தில் தான் நீ எனக்கு அண்ணன், இந்த ஜென்மத்தில் தான் நான் உனக்கு தம்பி. கேட்டா இந்த ஜென்மத்தில் மட்டும்தானா? இது கூட கோச்சிக்கிட்டியா? ஏ பொங்கி வரும் காவேரி செவந்து போச்சு, ஆசவப்பெல்லாம் மருதாணி மரமாச்சு. ஏ பொங்கி வரும் காவேரி செவந்து போச்சு, ஆசவப்பெல்லாம் மருதாணி மரமாச்சு. நான் எல்லாரும் மாதிரியும் உன்னை விட்டுட்டு போயிடுவேன்னு நினைச்சல. எனக்கு முதல்ல இருந்து எல்லாம் தெரியும். நீங்க 2 பேரும் சண்டை போட்டது கூட எனக்கு தெரியும். எனக்கு மட்டும் இல்ல, மாமா கூட தெரியும். எல்லாத்தையும் நான் தான் சொன்னேன். உனக்கு என்ன தெரியும்? என்னமோ எனக்கு எல்லாம் தெரிஞ்சு போகுது, அவ்வளவுதான். நான் உனக்கு என்ன குறை வச்சேன்? எல்லா புருஷங்களும் பொண்டாட்டிக்கு தலைவலி வந்தா அமிர்தாஞ்சன் எடுத்துட்டு வந்து தடவை செல்லம் பட்டுன்னு கொஞ்சுவாங்க. ஆனா அதெல்லாம் உனக்கு தெரியாது. எனக்கு ஜுரமே வந்தா கூட நீ கவலைப்பட வேணாம். என் வாழ்க்கை போற நீ சினிமா கூட கூட்டிட்டு போக வேணாம்.